ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எஸ்டர்டே தீபாவளி முடிஞ்சிச்சு. இன்றைக்கி சென்ட்ரல் கவர்மெண்ட்னால கிருத்திக் ஸ்கூல் இருக்குது, கேந்திர வித்யாலயா அசோக் நகர். ஸ்டேட் கவர்மெண்ட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டில் லீவு. சென்ட்ரல் கவர்மெண்ட்னால இருக்குது. வண்டியில் வந்துகிட்டு இருந்தேன். நான் எப்போவுமே இந்த மாதிரி அம்பர்லா சல்வார் போட்டிருந்தேன். இது என்ன ஆச்சு, சரி நான் எப்போவுமே இப்படி ஓட்டும்போது காலில் இப்படி பிடிச்சிக்கிட்டு ஓட்டுவேன். நான் இந்த மாதிரி காலில் பிடிச்சிக்கிட்டு 2 கால்லையும் இப்படி பிடிச்சிட்டு ஓட்டுவேன். சரி இங்கே பிரேக் எதனா போட்டாக்கா இங்கே போய் இடிச்சிட்டு போகிறோம் சொல்லிவிட்டு இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுட்டு ஓட்டினேன். பார்த்தா இங்கே சைடில் லைட்டாக கொஞ்சம் இழுக்கிற மாதிரி இருந்துச்சு. என்ன இழுக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்லோ பண்ணேன். ஸ்லோ பண்ணதுக்குள்ளே பார்த்தா அதுக்குள்ளே இங்கே மாட்டிடுச்சு. ஸ்கூட்டி ஃபேஷனா, இது யமகா ஃபேஷனா. இங்கே பாருங்கள், இதில் நம்ம மாட்டோன்னே நினச்சி பார்க்க மாட்டோம். இந்த ஃபேன் மாதிரி இதில் போய் நல்லா சுற்றிடுச்சு. நல்ல வேளை எனக்கு கொஞ்சம் மாட்டினோடனே நிறுத்திட்டேன். நான் நிறுத்திட்ட உடனே அதுக்குள்ளே இழுக்க ஆரம்பிச்சிச்சு. சவுண்டு கேட்டு ஸ்லோ பண்ண ஆரம்பித்தேன். உடனே நிறுத்திட்டேன். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிவர்ஸ்லேயே எடுத்து மறுபடியும் ரிவர்ஸில் எடுத்து இந்த இடத்துல தான் ஸ்கூலுக்கு ஆப்போசிட் அந்த இடம்னால கொஞ்சம் ஸ்லோவாக வந்தேன். ஸ்கூல் கிட்ட வந்ததுனால பார்த்திங்கன்னா உள்ளே மாட்டிட்டு இங்கே பாருங்க, ஃபுல்லாக கிழிஞ்சு போச்சு. ஃபுல்லாக சுற்றிட்டு ஃபுல்லாக ஆயிலெல்லாம் இந்த மாதிரி ஃபுல்லாக கிழிஞ்சு போச்சு. அதனால் இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி அம்பர்லா ஸ்கர்ட்லாம் போட்டு இந்த மாதிரி சுடிதார்லாம் போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். சாரி கூட இல்லை, சல்வார் போட்டாலே இந்த ப்ராப்ளம். இந்த ஃபேன் தான், அந்த ஃபேனில் மாட்டிட்டு சரி நான் சல்வார் போட்டால் தான் இப்படி இருக்குது அப்படின்ட்டு அதனால தான் நான் சல்வார் சாரி அதெல்லாம் கட்டுறதில்லை. பேண்ட் ஷர்ட் தான் போட்டுட்ருக்கேன். நேற்று தீபாவளிக்கு முன்னால் பட்டாசு வாங்குறதுக்கு வந்தோம். ஹஸ்பண்ட் தான் ஓட்டினாங்க. சென்னைக்கு வந்திருந்தாங்க ஆந்திராலேருந்து. காலை பட்டாசு கடை நிறுத்தினோடனே இறங்கினேன். காலை வச்சு இதில் ஃபுட் ரெஸ்ட்டில் தான் காலை வச்சுட்டு டபுள் சைடு ஃபேன் ஷர்ட் தான் போட்டிருந்தேன். ஏன்னா சல்வார்லாம் போட்டாக்கா ஷாலெல்லாம் மாட்டும் சொல்லிட்டு ஃபேன் ஷர்ட் தான் போடுறது. இந்த இடத்துல மாட்டிகிட்டு இருக்குது பேண்ட்டு. இந்த பேண்ட்டு பாட்டம் இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இது மாதிரி வேறு காட்டன் பேண்ட்டு இவ்வளோ சைஸ் தான் இருக்கும், பேரலல் கூட கிடையாது. இதோட இந்த கார்னர் இந்த இடத்துல மாட்டிகிட்டு காட்டன் பேண்ட்டு தான். இதனாச்சும் பனியன் கிளாத் இழுக்குது, லூஸாக இருக்க சொல்லலாம். அது காட்டன் பேண்ட் தான். இதில் நல்லா இந்த கார்னரில் இங்கே ஒரு இது மாதிரி இருக்கிறாங்க, இதில் மாட்டிச்சு. அவரை பிடிச்சிட்டேன். அவரை பிடிச்சிட்டு இங்கே உட்காந்துட்டு இருந்தால் பிடிச்சிட்டேன். 3 டைம்ஸு ஒரு காலை இப்படி ஊனிட்டு ஒரு கால் இங்கே மாட்டிகிட்ருக்கு, ஒரு காலை இங்கே வச்சு ஊனிகிட்ருக்கேன், ஒரு காலை இங்கே வச்சு ஊட்டிகிட்ருக்கேன், ஒரு கால் பேண்ட்டில் மாட்டிகிட்ருக்கு. ஃபேன் ஷர்ட் போட்டுரும்போது தீபாவளிக்கு முன்னால் இந்த இடத்துல மாட்டிட்டு வரவே இல்லை. அவரை பிடிச்சிட்டுன்னா அப்போ கூட அப்படியே கீழே வந்தேன் நான். இதுவும் இந்த ரைட் சைடு தான், கொஞ்சம் இந்த பக்கத்தில் தான், ஸ்கூல் பக்கத்தில் தான். இதை தாண்டி தான் போகணும். அது மாதிரி இந்த 2 டைம்ஸு இந்த மாதிரி ஆயிடுச்சு. வண்டியில் எவ்வளோ ப்ராப்ளம் வருதுன்னு நமக்கு சொல்ல முடியல. லேடிஸ்லாம் வண்டி ஓட்டும்போது கொஞ்சம் ஸ்லோவாக ஓட்டுங்க, கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.